கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையா. கிறிஸ்துவுக்குள் அன்பால் நேசிக்கப்பட்ட அன்பு திருச்சபை குடும்பத்தார்களுக்கும், அன்பு ஊழியர்களுக்கும், அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உங்களை வாழ்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இந்த நாளில் இந்த ஆராதனை நிகழ்ச்சியை வீட்டிலே ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா திருச்சபை குடும்பத்தாருக்கும் அன்பரை நாமத்திலே வாழ்த்து ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பேஸ்புக் மூலமாகவும் ஆங்காங்க வீட்டில் அமர்ந்து கொண்டு இந்த பேஸ்புக் மூலமாய் குடும்பமாய் அமர்ந்து இந்த நாளை நிகழ்ச்சிகளை நீங்க பேஸ்புக் மூலமாய் பார்த்து தேவநாமத்தை மேம்படுத்துமாறு கொடுக்க கற்றுக்கொள்கிறோம். நம் யாவரும் ஆங்காங்க வீட்டில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான வேலைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மேம்படுத்துகிறோம். இந்த பேஸ்புக் வாயிலாகவும் இந்த யூடியூப் வாயிலாகவும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு திருச்சபை குடும்பங்களுக்காகவும், அன்பு ஊழியக்காரர்களுக்காகவும், அன்பு சகோதர சகோதரிகளுக்காக கூட நாங்கள் ஆண்டு விசேஷமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த நிகழ்ச்சிகளை பாடல் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், ஆராதனை மூலமாய், தேவனுடைய வார்த்தை மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எடுப்பதற்கு கண்மலை திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, பாடுகிற பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்தில் மறைத்துக் கொள்ளும் எல்லா பிளவான இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபகேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் மீண்டுமாய் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தி நம் பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நாம் எல்லாரும் இணைந்து ஆங்காங்கே குடும்பமாய் உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தி பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பு பிரிச்சு சாய வந்து நம்மத்திலே பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவாங்க. அவங்களோட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் பாடலை பாடலாம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன்
இந்த Facebook வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடலாம். இயேசு சாமி நல்ல சாமி, எல்லோருக்கும் சொந்த சாமி, நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலனா வேதனை சாமி. இயேசு சாமி நல்ல சாமி, எல்லோருக்கும் சொந்த சாமி, நம்பி வந்தா விடுதலை சாமி, நம்பி வரலனா வேதனை சாமி. காடியாலோ 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 இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை ஒரு போராட்டங்கள், எத்தனை பெரிய பிரச்சனைகள், எத்தனை விதமான கலக்கங்களும் குழப்பங்களும் வாழ்க்கையில் உண்டானது, பயங்கள் வந்தது. இன்னைக்கு நாம் சொல்ல போகிற ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா
சில பேர் அந்த குழந்தை அடைஞ்சிருக்கிறாங்க. பிரியமானவர்கள், இந்த பேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலமாக பார்த்துக் கொண்டே இருக்காரு. சகோதரனே, நீ நான் நன்றி சொல்லுகிற மக்களா இருக்கிறேன். எனக்கு ஜீவனை தந்தாலாமல் எனக்கு தயவு பாராட்டுகிறீங்க, அப்படியாவது என்னை காப்பாற்றினதான என்று சொல்லி யோபு சொல்ல வேண்டுமா? அவர் மனக்கடிக்கப்பட்டது கீழே விழுது தூக்கி விடுகிற தெய்வமா இருக்கிறபடினாலே நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கலாமா? ஆண்டவர் நாம் எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அன்பு சகோதரர் ஆல்வின் மேக்ஸ்வெல் நம்மத்தில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆராதனை நடத்துவாங்க. இன்னைக்கு நீ நல்ல ஜீவனோடு இருக்கிறல்ல, உனக்கு எனக்கு ஆண்டு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார்ல, ஆண்டவர் மகிமைப்பட. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகிறது. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கொஞ்ச நேரம் அப்படியே ஆராதனை கடந்து போய் அப்படி ஆராதனை எல்லாரும் முடிந்தவர்கள் ஒழுங்காக படிட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து முடிக்க போகிறோம். ஒரு பாடலை பாடி பிறகு நம்முடைய ஆராதனைகளாக கடந்து போகலாம். எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்ற ஒரு பாடலை பாடி நம்ம அப்படி நம்ம ஆராதனைகளாக நம்ம கடந்து போகிறோம். அல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். எல்லாரும் கனவை தட்டி பாடலாமா? எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன்.
ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாவங்களுக்காக முன்முடி சூட்டப்பட்டவரே இயேசப்பா நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு இருந்த தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுராஜா நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி இயேசுராஜா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா, உம்மோடு இணைந்து தோன்றிலை நாங்கள், உமக்காய் படுகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா, உம்மோடு இணைந்து தோன்றிலை நாங்கள், உமக்காய் படுகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசுராஜா. பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, உம்மோடு இருப்பதனா நீங்குதையா, கல்லம் நீங்குதையா, எனக்கு கல்லம் நீங்குதையா. திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் இலை நாங்கள், உமக்கால் படர்கின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசுராஜா, குயவன் கையிலுள்ள களிமண் நாங்கள், குயவன் கையிலுள்ள களிமண் நாங்கள், ஏற்றி வணைந்திடுமே ஐயா, சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் உருவாக்கும். என்ன சொல்லலாமா? இந்த பேஸ்புக் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக இணைஞ்சிருக்கு. என்ன சொல்லலாமா? சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் உருவாக்கும், நித்தமும் கருத்தில் நாங்கள், நித்தமும் கருத்தில். திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் இலை நாங்கள், உமக்கால் படுகின்ற கொடி நாங்கள். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளே உம் சித்தமும் நடத்தி செல்லும். எல்லாம் சொல்லலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளே உம் சித்தமும் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளே உம் சித்தமும் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளே உம் சித்தமும் நடத்தி செல்லுமையா.
முழங்கால் பண்ணிட்டு ரெண்டு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லி முடிக்கலாமா? எல்லாரும் அப்படியே ஃபேஸ்புக் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் ஆண்டவரை மேம்படுத்துவதிலும் அவரை துதிப்பதிலும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். இந்த நாளில் கூட ஒரு சங்கீத பகுதியை வாசிக்க கேட்க போகிறோம். நம்ம திரைப்பாஸ்டம் அவர் வந்து சங்கீதம் 146 வாசித்து ஒரு சில வசனங்களோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. நாம் யாவரும் இணைந்துள்ள அருமையான பாஸ்டரோடு இணைந்து இந்த சங்கீத பகுதியை வாசித்து நாம் தியானிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? என்ன பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாத, கலங்காதபடி அவங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, ஏசாயா நிருபத்தில் இப்படியாய் சொல்கிறது, கொஞ்ச நேரம் சினம் கடந்து போக மட்டும் நீ ஒளிந்து கொண்டிருந்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. அதனால இன்னும் யார் மேலேயும் கோச்சிக்க கூடாது, யார் மேலேயும் கோபப்படக்கூடாது. கர்த்தர் கொடுத்த நல்ல நாளுக்காக நாம் கர்த்தரை சோதரிக்கலாமா? நம்ம நாளிலமாய் கூட சங்கீதங்களின் புத்தகத்தில் கூட 146வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம்.
கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். எல்லாம் பைபிள் எடுத்துக்கொண்டீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுக்குதிரையும் நம்பாதீர்கள். அவருடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போ. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றதைக்கு உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவரை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மரங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்ந்து போடுகிறார் சொல்லி தாவீது ராஜா எப்படியா சொல்றாங்க? ஆத்துமாவிலே தேவன் பலன் தருகிற தெய்வமா இருக்கிறார். இந்த நாளிலமாய் லாக்டவுன்ல ஆத்துமாவில் நிறைய பேர் சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவரால் நீ நம்புகிறது அவராலே வர வெற்றிப்படியா வேதம் சொல்கிறது. நான் உயிரோடு இருக்க மட்டும் நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. நம்ம ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு உயிருள்ள வரைக்கும் நாம் தேவனை என்ன பண்ண வேண்டும்? நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சொர்ந்து போகக்கூடாது. பாருங்க, அவரை துதிப்பதும் அவரை ஒவ்வொரு நாளுமாய் பாடி மகிழ்வதுமே நம்மளுக்கு எப்படியா இருக்கிறது? நல்லது. அவரை துதிப்பதும் நல்லது, அவரை பாடுவது நல்லது என்று சொல்லி வேதம் எப்படியாய் சொல்கிறது. பாருங்க, 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா 5வது வசனத்தை பாருங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாளிலமாய் கூட அநேக மனுஷர்கள் மீது, நம்முடைய வேலையை மீது எல்லாவற்றையும் நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் அல்லவா? பாருங்க, கர்த்தர்களை பார்த்து சொல்கிறார், யாக்கோபின் தேவனை நாம் என்னால் என்ன பண்ண வேண்டும்? நாம் சார்ந்து கொள்கிறா இருக்க வேண்டும். அவரை நம்பி அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனை பேர்பட்டு இருக்கிறான் பாக்கியவான். ஆங்கில வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா லக்கி மேன் என்று சொல்லி வேதம் எப்படியாய் சொல்கிறது. பாக்கியவானா இருக்கிறீங்க, நீங்க லக்கி மேனா இருக்கிறீங்க. பாருங்க, கர்த்தரையே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி இப்படியாய் சொல்கிறது. பாருங்க, 7வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நியாயம் செய்கிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். பாருங்க, எனக்கு நியாயம் இல்லையேன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு யாரு நியாயம் செய்வாங்க? நான் யாரிடத்துல போவேன்? நான் எங்கே போய் நிற்பேன்? என்னுடைய நியாயத்தை யார் கேட்பாங்க? நான் ஒடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாளுமாய் நான் கலங்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து, இந்த பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு நியாயம் செய்ய போகிறேன். ஒடுக்கப்படுகிற உன்னை பார்த்து, வருத்தத்தை பார்த்து கர்த்தர் மனதில்கிற கர்த்தராய் இருக்கிறார். வேதம் இப்படியாய் சொல்கிறது. இந்த வருத்தத்தை பார்க்கிறார், இந்த ஒடுக்கப்படுகளை பார்க்கிறார். அவர் நியாயம் செய்கிற ஒரு தெய்வமா இருக்கிற. பாருங்க, இந்த லாக்டவுன்லமாய் கூட பசியா இருக்கிறவருக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் காஞ்சி அடைத்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதது வேதம் எப்படியாய் சொல்லுகிறது. பாருங்க, பசியா இருக்கிற உனக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். யாரும் வந்து சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு சொல்லி விசாரிக்கலையே, நாம் வியாதிப்பட்டிருக்கிறேன் சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பசியானவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். பாருங்க, கட்டுண்டவரை கர்த்தர் விடுதலையாக்குற ஒரு தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இல்லமாய் கட்டப்பட்டிருக்கலாம், வியாதியில கட்டப்பட்டிருக்கலாம், கடன் பிரச்சனை கட்டப்பட்டிருக்கலாம், பாவ வாழ்க்கையில விடமுடியலேன்னு சொல்லி கட்டப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலை ஆகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். நீ மனம் திரும்பி பட்சத்தில் திரும்பி வந்துட்டீனா கர்த்தர் இன்றைக்கு என்ன பண்ண போறாருங்க? விடுதலை ஆகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளுமாய் கர்த்தாவே, தாவீது இப்படியா வனாந்தரத்திலே நிறைய வனாந்தரத்தின் பாதையில்தான் அவன் இருந்தான். பாருங்க, இந்த லாக்டவுனால யாருமே சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் கொடுத்திருக்கிறார். எல்லாம் கதை அடைக்கப்படுதுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். எதுவுமே எனக்கு முடியலையே, இந்த சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் உனக்கு நியாயம் செய்ய போகிறேன். நான் உனக்கு பசியா இருக்கிறவங்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கிற தெய்வமா இருக்கிற சொல்லி இப்படியாய் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா வாழனுங்க, நம்ம நாடு முன்னேறனுங்க. நீங்க நல்லா வாழனுங்க, நம்ம நாடு முன்னேறனுங்க. நல்ல கால பிறக்க
நம்புகிற மனுஷன் பாக்கியவான். தன்னுடைய நம்பிக்கை இல்லைங்க, அவரையே நம்பி அவரையே சார்ந்து வாழ்கிறோம் நாம் காணப்பட வேண்டும். அருமையான வேலையை கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யாரும் சொல்ல போடாதீங்க, எப்பொழுதும் கர்த்தரை துதி, எப்பொழுதும் கர்த்தரை என்ன பண்ணுங்க, பாடி கீர்த்தனை பண்ணுங்க. குடும்பமாய் கர்த்தருக்கு கொடுத்து நல்ல தருணம். என் குடும்பத்தை பார்க்கலையே, என் குடும்பமா இருக்கிறாங்களே, என் குடும்பமா சாப்பிடலையே, குடும்பத்தோடு கழிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாளை கழுவி கொண்டிருந்தீங்களா, கர்த்தர்களை பார்த்து பசி ஆர்வக்காக கொடுக்கிறார். ஒடுக்கப்படுகிறவனை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லி சொல்கிறார். கர்த்தர் இப்படியான வார்த்தைகளை கொடுத்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இதனால கூட கடந்த நாட்களிலே முன்பு நம்முடைய ஆம்பூர் பகுதியுடைய மூத்த ஊழியக்காரர் அன்பு ஊழியர் சாந்தவங்க அந்த கூடத்தில் இருந்தாங்க. நேற்று முன்னாள் அருமையான மா பிரகாசம் பிஷப் ஐயாவோட அந்த கூடத்தில் நடந்திருக்காங்க. அநேக ஊழியக்காரங்க அந்த கூடத்தில் நடந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்து ஜீவங்களுடைய இலக்காக வைக்கப்பட்டு சொன்ன அப்போஸ்தலர் பவுல் சொன்னவனா ஒரு ஜீவகிரத்தை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய குடும்பங்களுக்கு சகல ஆறுதல் உண்டாகும்படியால் அவருடைய புத்தி சொன்ன ஊழியர்களுக்காக, திருச்சபைக்காக, அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அநேக ஊழியக்காரர்கள் அவருடைய சென்னையில, தமிழ்நாட்டில் அநேக ஊழியர்கள், வேலூர் மாவட்டத்தில், ஆம்பூர் பகுதியில் இன்னும் கூட அநேக ஊழியக்காரர்கள் மன்னிச்சிருக்கிறாங்க. புரியாத பகுதியில் எல்லாரும் அப்படியே கண்களை மூடுமா, நம்ம எல்லாமே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை அருமையான ஊழியக்காரங்க உமக்குள்ள பிரவேசித்திருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி சொன்னீங்களே, அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாக்கியவான்களாய் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவரை ஆண்டுக்குள்ள நித்திரையாடுதா அவங்க பாக்கியவான்களாய் இருக்கிறான்னு சொன்ன வாசிக்கிறோமே. எத்தனை பெரிய வரவேற்பு ஆண்டவரே. நீதிமனுடைய மன்னர் கர்த்தருடைய பார்வையிலே அருமையா இருக்கிறபடினாலே அன்பு ஊழியக்காரர்கள் புத்தி சென்ற ஆண்டவருடைய குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரை விசேஷமாய் அவருடைய திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சகல ஆறுதல் தேர்தல் சமாதானம் உண்டாகட்டையா. ஆண்டவரே, இன்னைக்கு ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம் இன்னும் ஆண்டவர் 5 வகையான ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, அவருடைய பணி ஸ்தலங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரருடைய குடும்பங்களை கர்த்தர் வேறெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும், ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற பிள்ளைகள் சீக்கிரத்தை குணமாக வீடு திரும்ப கர்த்தர் திருப்பி தாரும். தமிழ்நாட்டு பகுதியிலும் இந்தியாவிலும் எந்த ஆண்டு தகப்ப ஒரு சேதம் ஏற்படாதபடிக்கு இந்த நாளில் கூட ஆண்டவரால் திறப்பில் இருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாள் அருமையான பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, ஆளுநருக்காக, எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சருக்காக, ஆண்டவர் சபாநாயகருக்காக, ஆண்டவர் எம்எல்ஏ எம்பிகளுக்காக, ஆண்டவர் கலெக்டர் தாசில்தார் மனைகளுக்காக, ஆண்டவர் விசேஷமாய் காவல் அதிகாரிகளுக்காக, ராணுவத்துறைக்காக ஜெபிக்கிறையா. எத்தனையோ மருத்துவர்கள் செவிலியர்கள் மறிச்சு போயிருக்கிறாங்கப்பா. எத்தனையோ ஆண்டவர் போலீஸ்காரர்கள் மறித்து போயிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, தன்னுடைய உயிரை தியாக வைத்து செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அருமையான காவல்துறைக்காக, டாக்டர்களுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்காக நான் ஜெபிக்கிறோம். சுகாதாரத்துறை எல்லா அமைச்சர்களுக்கு நான் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு வருவதாக. ஆண்டவர் 236 தொகுதிகளுக்கு எல்லா எம்எல்ஏக்களுக்காகவும் ஆண்டவரே தகப்பனுடைய பாதுகாப்புக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த கொரோனா என்கிற வைரஸ்கள் முற்றிலும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே தகப்பனை ஸ்தோத்திர. கருப்பு பூஜை என்கிற ஆண்டவரே இந்த வியாதி, உருமாறி இந்த வியாதி இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே அழிந்து போக வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வருவதாக. பெரியவர்களுக்கு, வாலிபர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வருவதாக. ஆண்டவரே கட்டட தொழிலாளர்களுக்காக, ஆண்டவரே தகப்பனை ஸ்தோத்திர. ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தொழிலாளர்களும் கர்த்தர் வேறெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே ரத்தத்தை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய தகப்பன வேலூர் மாவட்டத்துக்காக, ஆண்டவரே விளையாட்டு பகுதிக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஆண்டவர் கொரோனா வைரஸ்க்கு அழிப்பதாக. ஆண்டவருடைய பேர் நாமத்துக்கு நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கிராமங்களை கர்த்தருடைய பாதுகாப்பு
வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்து சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும். தேசத்துல நல்ல மழைக்காக சமூகத்தை நன்றி செலுத்துகிறோம். அந்த மழையினால யாருக்கு எந்த பாதிப்பும் வராதபடி கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாவதாக. தொடர்ந்து நடத்தும் ஆண்டவர் பேஸ்புக் வாயிலாக யூடியூப் வாயிலாக எங்களோடு கூட இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய ஜெப வீராங்கனைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கான்ஃபரன்ஸ் கால் மூலமாகவும் ஆண்டவருடைய செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேசம் மறுரூபமாக்கப்படட்டும். என் தேசம் பாதுகாக்கப்படட்டும். எல்லா மாநிலங்களுக்காக, யூனியன் பிரதேசங்களுக்காக, மாவட்டங்களுக்காக, தாலுகாக்களுக்காக, கிராமங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே நீ தாங்க ரத்தத்தில் மறைத்துக் கொள்ளும். பாதுகாப்பு உண்டாகட்டும். விசேஷ ஆசீர்வாத சமாதானம் உண்டாகட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வாதம் வழிநடத்தும். அற்புத விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் விசேஷமாய் நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று நாம் வாசிக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எஸ்ரா எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எல்லா வேதாந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா வேதாந்தத்தை எடுத்துக்கொண்டு நீங்க எல்லா குடும்பத்தார உட்கார்ந்து வாசிங்க. எஸ்ரா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த எஸ்ரா தேறின வேத பாரகனா இருந்தால் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. இந்த அருமையான நாளில் இந்த பேஸ்புக் மூலமா யூடியூப் மூலமா பார்த்து கொண்டு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே கர்த்தருடைய வசனம் சொல்லுது. எஸ்ரா மேல கர்த்தருடைய கரம் இருந்ததான். கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அவன் என்ன வேண்டிக் கொண்டானோ அது எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தான்னு சொல்லுகிறது. இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும் பொழுது நீ வேண்டிக் கொள்வதெல்லாம் கர்த்தருக்கு தருகிறவா. அந்த ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய நிழலில் வந்த உனக்கு நீ வேண்டிக் கொள்வதெல்லாம் அவருக்கு செய்வார். ஏன்னா கர்த்தருடைய கரம், அவருடைய நிழல், அவருடைய கிருபை உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ வேண்டிக் கொண்டது ரூத்துக்கு சொல்லுகிறான். உனக்கு வேண்டியதெல்லாம் அவன் செய்வான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அதே எஸ்ரா புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்க கேட்போம். எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்றோம்? நாங்கள் தாழ்த்துகிறோம். நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழிவிட்டு திரும்பும் பொழுது அப்பொழுது நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னா நாம் என்ன செய்யணுமா? நம்மை நாம என்ன பண்ணோம்? தாழ்த்த வேண்டும். எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் சகல பொருட்களுக்காகவும் செம்மையான வழி தேடுவதற்கும் நாங்கள் அகாவா நதி அண்டையிலே உபவாசம் பண்ணினோம். இன்னைக்கு நல்ல ஒரு நாள். இந்த லாக்டவுன் நாட்களை பிரியமானவர்களே குடும்பமாய் உட்கார்ந்து உபவாசிக்க முடியாம இருந்திருக்கலாம். வேலை நிமித்தமா இருந்திருக்கலாம். இல்ல குடும்பங்கள பிள்ளைங்க கல்லூரிக்கோ பள்ளிகளுக்கோ கடந்து போயிருக்கலாம். இல்ல குடும்பத்துல நீங்க எல்லாம் வேலைக்கு போகலாம் இருக்கலாம். ஆனா இந்த நாட்களை நீ நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தேசத்துக்காகவும் நாம உபவாசம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா? 22ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும்
அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது. ஹalleluya. பிரியமானவர்களே, தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய கரை என்னவா இருக்கிறதா? நன்மையாய் இருக்கிறது. தமக்கு காத்திருக்கிறோம், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? நல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகத்திலே, உம்மை தவிர விருப்பம் இல்லை எங்கள் வாழ்விலே. எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே, தேறுதல் நீரே. எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே, தேறுதல் நீரே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவங்க தேட ஆரம்பிச்சாங்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களா, கர்த்தர் அவருக்கு நன்மையானது செய்தார். வழிகளை விளக்கினார், தடைகளை விளக்கினார். இன்னைக்கு நாம கூட இந்த லாக்டவுன் நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு அரசாங்கம் நமக்கு நல்ல உத்தரவு போட்டிருக்கிற, யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லி. காரணம் என்ன? இந்த தொற்று நோய் பாதிப்பு உண்டாக இருக்குதுன்னா நாம் வெளியே போகாதபடிக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கு வெளியே போகக்கூடாது. தேவையானது மாத்திரம் போகும்போது நல்ல மாஸ்க் அணிந்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி, கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் சொன்னா, உன் உயிர் மிக முக்கியம். சவுல் கட்ட சொல்றாரு தாவீது, உன் ஜீவனை எப்படி முக்கியமோ அதே பார்க்கணும். என்னுடைய ஜீவன் தேவனுடைய பார்வையில வெளியேற பச்சதா இருக்கிறது. உன்னுடைய ஜீவன் என்னுடைய ஜீவனும் கர்த்தருடைய பார்வையில் என்னவா இருக்கிறது? வெளியேற பச்சதா இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நன்மையானது உனக்கெனக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீ நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரை தேடுகிற மக்களாய், அவரை தொழுது கொள்ளுகிற மக்களாய். ஆமோஸ் 5:5 சொல்லுது, அவரை தேடினா நீ படைக்கப்படுவேன். இந்த நாட்களை கர்த்தரை தேடுவோம். நல்ல சந்தர்ப்பம், குடும்பமா உட்கார்ந்து ஆராதிப்போம், குடும்பமா உட்கார்ந்து உபவாசிப்போம், குடும்பமா உட்கார்ந்து ஜெபிப்போம். குடும்ப ஜெபிக்க நேரம் இல்லையே, ஐயோ அதிகாலை ஜெபிக்க நேரம் இல்லையே சொல்லி நினைச்சில்ல. ஒரு சில நேரத்தில் நான் உபாசம் பண்ணா மணி உபாசம் பண்ணல, மணி உபாசம் பண்ண கனவு உபாசம் பண்ணல, கனவு மணி உபாசம் பண்ணா பிள்ளைங்க உபாசம் பண்ணலன்னு சொல்லி நினைச்சில்ல. இன்னைக்கு குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்க குடும்பமா உபவாசம் பண்ணுங்க, கர்த்தர் பக்கமா திரும்புங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, யார் பக்கமா திரும்பு? கர்த்தர் பக்கமா திரும்பினா அவர் உன் பக்கமா திரும்ப அவர் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, லாக்டவுனால சபைகள்ல நடத்த முடியல, கூடி ஜெபிக்க முடியல. யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக தான் அவங்களை பார்க்க முடிகிறது. ஆகவே கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவனை ஆரம்பிக்கும் பொழுது குடும்பமாய் அவரை ஆராதிக்க, கொர்நேலியு குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற தேவ மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு நீ நானும் குடும்பமாய் ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய கரமுனுக்கு நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அது எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம வாசித்து ஜெபிக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிற்குடைய கை. நல்ல கவனி, சத்துருடைய கைக்கு கர்த்தர் விலகி பாதுகாக்கிறவர். இரண்டாவது, பதிவிக்கிற யாரு? பிசாசனுக்கு பதிவிக்கிறான். யாரு விழுகலாம சொல்லி என்ன பண்ணனா, கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான், பதுங்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அவனுடைய கைகளை தப்பி வைக்கப்பட வேண்டும், சத்துருடைய கைகளை தப்பி வைக்கப்பட வேண்டும். இந்த கொள்ளை நோய்களுக்கு நீ நான் தப்பி வைக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அது சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு ஆதியாகமத்தின் புத்தகம் வாசிக்க வேண்டாம், 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கைவிட மாட்டான், உன்னை கைவிடாத தேவன். அவருடைய கரம் மேலே இருக்குது. எத்தனையோ துக்க பாடுகள் மத்தியில் வந்த
போராட்டத்தின் மத்தியில் வந்த பிரச்சனைகளின் மத்தியில் வந்து எத்தனையோ அவமானத்தை கடந்து வந்து எத்தனையோ விதமான இழப்புகளை நீ நானும் பார்த்து இருக்கிறோம். ஆனா இதை மத்தியில நாம் ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொள்ளணும். வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாக பற்றிக் கொண்ட மனது முடியவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீ அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். அவரோடு நாம் ஐக்கப்பட்டு இருக்க வேண்டும். கடைசியாக வசனம் சொல்லுகிறது 8:31 நாம் சத்துருடைய கைக்கு விளங்கவும், அப்புறம் பதிவிருக்கவுடைய கை பதிவிருக்க யார் பிசாசு என்ன பண்றா? பதிவிருக்கிறா. ஒளிஞ்சு யாரை தாக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுகிறான் அவன்? பல அந்த வைரஸ் கிருமினல் அன்னைக்கு ஜனங்களை அழிவு நேரம் பாதிக்கு கொண்டு போயிருக்கிறான். அவங்களுக்கெல்லாம் நீ நான் தப்பி வைக்கிறேன் சொன்னா, தப்பி வைக்கப்படலன்னு சொன்னா நாம் என்ன பண்ணணும்? உன்னதமானவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துடணும். அவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துடணும். அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து செபிக்கணும். அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நீ நான் வேதங்களை தியானிக்கணும். கடைசியா ஒரு வசனம் சொல்லுது, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. நமது வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் குடும்பங்களுக்காக. 1 4ஆம் திருப்புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, யாபேசு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. அல்லேலூயா. தீங்கு உன்னை துக்கப்படுத்த கூடாது, உன்னை தீங்கு துக்கப்படுத்த கூடாது இருக்குன்னு சொன்னா வேத வார்த்தையின்படி கீழ்ப்படிந்திருங்க. அரசாங்கம் சொல்கிற சட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருங்க. கர்த்தருடைய உட்கார்ந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் அதிகமா செபத்துல ஈடுபடுங்க. அதிகமா வேத வசனம் வாசித்து தியானிங்க. கர்த்தர் நமக்கு வருகிற காலங்களில் நன்மையானது தருவார். வசனம் சொல்றது, கர்த்தர் நன்மையானது தருவார், தேசம் தன் பலனை தரும். நீ உட்கார்ந்து கர்த்தருடைய அந்தரங்கத்துல பார்க்கிற ஒரு பிதா உனக்கு வெளியரங்கமா பலனுக்கு சொன்னா நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாரு, வேதத்தை வாசித்து பாரு, குடும்பமா உபாசித்து ஜெபம் பண்ணி பாரு. லாக்டவுன் முடியறதுக்குள்ள கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்க அண்ணன் தேவனுடைய பிள்ளையே, நீ பலம் கொண்டு திடமனதாது. கர்த்தர் உன்னோடு கொண்டு இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் பக்கமா திரும்பு. நீ செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய வேதத்துக்கு பக்கமா திரும்பு. நீ செய்ய வேண்டிய காரியம் தேவன் பக்கமா திரும்பு. இன்னும் எத்தனை நாளைக்கு தேவனை விட்டு தூரம் இருப்ப? இன்னும் எத்தனை நாளைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் இருப்ப? தாவீது சொன்ன, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடம் எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவரே சொல்றான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகாத. நீங்க பதிவு இருக்கிற பிசாசு நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே போகும் பொழுது, நீ தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போகும் பொழுது பிசாசு பதிவிந்து இருக்கிறான். உன்னை வாரிக்கொண்டு போவதற்கு, உன்னை விழுகுவதற்கு அவன் கெச்சிக்கிற சிங்கப்போல வகை பிசாசு. ஆண்டு கேட்கிற யோபின் புத்தகத்துல நீ எங்கிருந்து வரேன்னு கேட்டா அவன் உலகம் எங்கும் போய் சுற்றி திரிந்து வருகிறேன்னு சொல்றான். சுற்றி திரிகிறான் பிசாசு. யாரை விழுங்கலாமல் சொல்லி வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதனாலே பாடுபடுகிற உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப என்ன செய்? நீங்க சோதித்து பார்த்து நலமானது பற்றிக்கோ. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் இன்னொரு விட்டு விலகு. பக்தன் இப்படியாய் பாடுகிறார், விட்டு விட்டு பிரிந்து விட்டு தீட்டானதை நான் என்ன பண்ண மாட்டேன், இனி தொட மாட்டேன்னு சொல்ற தீர்மானம் பண்ணு. அந்த சமூகத்தை தீர்மானம் பண்ணி, ஆண்டவரை இதோடு விட்டுனப்பா, இதோடு உமக்கு பிரியமில்லாத காரியம், உமக்கு பிரியமில்லாத பேச்சு, உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் மண்ணோடு மண்ணா ஒழுங்கு போகட்டும் இயேசுவின் நாமத்தில் சொல்லி அறிக்கையிட்டு தேவன் பக்கமா திரும்பு. அவருடைய பிரகாசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோமா? நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். ஹalleluya ஹalleluya. தகப்பனே நன்றிக்கிறோம் ராஜாவே, செலுத்துகிறேயா இந்த Facebook மூலமாகவும் ஆண்டவரே YouTube மூலமாகவும் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறதானே ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கும் விசேஷமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீ தொழுங்கப்பா. என்ன பாதிக்கப்பட்டிருக்க எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறையா, நீரோ பிள்ளைகளை ஆதாயம் தருகிற தெய்வம். என் தெய்வமே உன் பக்கமாய் திரும்ப கத்த கிருபை தாரும். தேவன் பக்கமாய் திரும்ப ஆண்டவர் அவருக்கு அடங்கி
சேவித்தார் செல்வ வாழ்வாய் வாழ்வார்கள் என்று சொன்னீரே. அடங்காயாக பட்டயத்துக்காக இறையாவாங்க என்று சொன்னீரே. பிள்ளைகள் பக்கமா திருப்பட்டு கர்த்தருடைய கரந்த பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கட்டையா. கர்த்தருடைய கரந்த பிள்ளைகளோடு கொடுத்து அன்று மடங்கடிக்கப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கரம், ஆதரிக்கிற கரம், அரவணைக்கிற கரம், போஷிக்கிற கரம், பாதுகாக்கிற கரத்துல வந்து ஆண்டவரே பிள்ளைகளை விழுந்து விட கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே உம்மிடத்துல மகா இரக்கம் உண்டு, உம்மிடத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு. ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் பக்கமா திரும்ப கர்த்தர் கிருபை தாரும். வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வாதம் ரத்தத்துல மறைத்துக் கொள்ளும். விசேஷமாய் ஆண்டவர் திருச்ச மக்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, அவருடைய சரீரத்துக்கு பலத்துக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த குடும்பங்களை நன்மை கிருபை தொடரட்டும். கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்து ஆசீர்வாதம் நடத்தும். ஆண்டவரே பெரிய காரியம் செய்யும். தேவநாமத்தில் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபவேளையிலே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவற்றையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த Facebook மூலமாக, இந்த YouTube மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளோடு கூட, ஊழியர்களோடு கூட, திருச்சபை மக்களோடு கூட எவருக்கு மட்டும் தங்கிய தாமரைவாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தயவுசெய்து நீங்க டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்க, கைகளை சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க, அனாவசியமா வெளியே தயவுசெய்து போகாதீங்க. கூடுமானவர்களுக்கு வீட்டிலே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.